கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நித்திய வெளிச்சம் டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு எங்கள் இயேசு சுகமளிக்கிறார் எழுப்புதல் சபையின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆலயங்களுக்கு கடந்து போகிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு உரிமம் இருக்கிறது, அல்லது ஒரு சுதந்திரம் இருக்கிறது. பிள்ளைகள் என்கிற ஒரு ஸ்தானத்தை நாம் அடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8 அதனுடைய 17 இப்படி சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருந்தாதான் சுதந்திரம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கை கூறுங்கள், இயேசுவின் பிள்ளைகளே கை கூறுங்கள். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் கை கூறுவோம். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் கை கூறுவோம். ஈஸ்வரில் கை கூறுவோம், ஈஸ்வரில் கை கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே சிரிங்களே, லா 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 லா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை குறித்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். எதை குறித்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். அந்த போதும் சோத்தரிப்போம், அந்த போதும் சோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே ஈஸ்வரில் கை கூறுங்கள். இனிமேல் காண மாட்டோம். இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார், இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்
தெரியுங்களே. நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானின் காலின் கீழே, இந்த சாத்தானின் காலின் கீழே ஒரு சூழ்நிலையாக பிள்ளைகளே சரி கழி கூறுங்க. இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரிங்களே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் தாய்க்கு பிறக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானம் அடைகிறோம். அந்த பிள்ளைகளுக்குத்தான் சுதந்திரமும் இருக்கிறது. தம்பியுடைய சுதந்திரத்தை அவன் சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ கேட்டா அவங்க அப்பா கொடுக்க மாட்டார். ஏன்? இவர் அவருக்கு பிள்ளை. இந்த பிள்ளைக்கு சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. அவனுக்கு வேண்டாம்னாலும் அடுத்தவங்களுக்கு. இதுபோல நாம் கிறிஸ்தவனா இருந்தா போதாது, கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனாலும் போதாது, கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு மாத்திரம் போனாலும் போதாது. அப்ப எப்படி? அவருடைய பிள்ளைகளாய் மாறும். அவருடைய பிள்ளைகளாய் மாறும். இப்போ அந்த பிள்ளைக்கு தான் சுதந்திரம். நீங்க சொல்லலாம், நாங்களும் ஜெபிக்கிறோம் பாஸ்டர், நாங்களும் ஆராதனைக்கு போறோம் பாஸ்டர், நாங்க ஜெபிக்கிற சபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாஸ்டர் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லலாம். வாய்ப்பே இல்லை. எங்கெல்லாம் போறவங்களுக்கு என்னென்னமோ கிடைக்குது, அது வேற இது வேற. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் வாக்குத்தத்த பிள்ளையாகிய ஈசாக்குக்கு
சுகந்தர ஆசீர்வாதத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். கேத்தூராளுடைய மற்ற பிள்ளைகளுக்கோ நன்கொடை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்படியானா நீங்க ரட்சிக்கப்படாம, ஞானஸ்தானம் எடுக்காம, பரிசுத்தாவி பெறாம, இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணாம அந்த ஆளை இந்த ஆளை போயிட்டு இருந்தா இந்த வாய்ப்பு இல்லைங்க. நித்திய ஜீவன் இல்லைங்க, சுதந்திரம் இல்லைங்க. பிள்ளைகள் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறாது. ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படும். அதற்கு என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளைகளா மாறணும். இப்போ கேத்துராளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆபிரகாம் நன்கொடை கொடுத்தான். அப்ப நீங்க கேட்டாலும் உங்களுக்கு நன்கொடை கிடைக்கும். நீங்க ஜெபிச்சா கிடைக்கும், நீங்க கேட்டா கிடைக்கும், நன்கொடை தான் கிடைக்கும். பூரணமான சுகந்தர ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லைங்க. முழுமையான சுதந்திரம் வேணுமா? இன்றைக்கு மனம் திரும்பு, இன்னைக்கு ரட்சிக்கப்படு. இயேசுவே என் ரட்சகர், அவர் தகப்பன், நான் பிள்ளை என்று அர்ப்பணி. அப்பதான் அந்த பாக்கியம். நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவன், பாட்டன் காலத்திலேயே கிறிஸ்தவன். அந்த மணிக்குண்டெல்லாம் வச்சது நாங்க தான், அந்த இடம் கொடுத்தது நாங்க தான், அந்த சபையோட கோவில் கட்டினாலும் எல்லாம் ஓகே. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறாவிட்டால் வாய்ப்பில்லை. கேத்துராளுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த நன்கொடை தான் கிடைக்கும். வீட்டுக்கு ஒருக்க ஒரு உதவி கேட்டேன், தந்துட்டு கேட்டுட்டானே கொடுக்கிறது போல வெறுப்புல. சங்கீதம் 107 நினைக்கிறேன், 6 இல்ல 7 நினைக்கிறேன். வேற சொல்லு, கர்த்தரிடத்தில் அவர் கேட்ட பொழுது கோபத்தோட கொடுத்தாரா, இதோ கொண்டு போ, இடத்தை காலி பண்ண அப்படின்னு. ஆனா பிள்ளைகள் கேட்கும்போ ஈசாக்குக்கு முழுமையான சுதந்திரம், முழுமையான மகிமை, முழுமையான தகப்பனுடைய எல்லா சம்பத்தும் பிள்ளைகளுக்கு. நீ பிள்ளைகளானால் சுதந்திரவாளியாமே. ரோமர் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கும் உரிமை கொடுக்க, அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறவர்களுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். என்ன கொடுக்கிறாரா? இந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இந்த பிள்ளைகள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எதை கேட்டாலும் அதை அவர் கொடுப்பார். இயேசு சொன்னார், என் நாமத்துல எவைகளை கேட்டாலும் நான் அவைகளை உங்களுக்கு செய்வேன் என்று சீசர்களுக்கு சொன்னார், சிநேகிதர்களுக்கு சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். இதுல ஒண்ணுலையும் பெறலாம வந்தானுக்கு போனையாட்டு போயிட்டு இருந்தா பங்கும் இல்ல, பாத்திரமும் இல்லை. நம்ம போனதும் வந்ததும் காத்து கிடந்ததும் அவன் கொடுத்ததும் இவ்வளவு தான் வேஸ்ட். சுதந்திரம் இல்லாம என்ன பிரயோஜனம்? ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ பிள்ளைகளாகும்.
அதுக்கு என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? ஸ்தோத்திரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 9-10 வசனங்கள் சொல்லப்படுகிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீ பாட ஒரு சிஸ்டரா இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிற ஒரு சிஸ்டரா இருக்கலாம், ஆனா மனம் திரும்பல, ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, பரிசுத்தாவி பெறல, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கல. மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும், தெரியா? ஆமா. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணி அவருக்குள் நிலை கொண்டிருக்கணும், அவருக்குள் வேண்டு கொண்டிருக்கணும். பிள்ளை பிள்ளையாக என்ன விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை பண்ணணும், வாயினால் அறிக்கை பண்ணணும். இயேசுவே நான் பாவி, என்னை மன்னியும். நான் காலப்போக்கில் நேரப்போக்கில் காலத்தை கடத்தினேன், ஆனா இன்னைக்கு அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டேன். உங்களுடைய பிள்ளையாய் மாறும் அந்த வாய்ப்பு எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்பீர்களானால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். யோவான் 3:16 இப்படி சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்காமல் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இவ்வளவாய் தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Praise the Lord. இயேசு பிதாவானவர் இயேசுவை நமக்காக தந்தருளி அன்பு கூர்ந்தார். அவருடைய பிள்ளையாய் மாறும். பிள்ளையானால் புத்திரனானால், பிள்ளையானால் புத்திரராமே, புத்திரனானால் சுதந்திரவாளி. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. இந்த பூமியில பொண்ணு இருக்க, பொருள் இருக்க, வைரம் இருக்க, வைடூரியம் இருக்கோ அது விஷயம் அல்ல. ஒரு சுதந்திரம் இருக்கு, பரலோகம் என்கிற ஒரு வீடு. அப்பா ஒரு வீட்டை கட்டினா அது உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. இயேசு அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு, இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு. அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. இயேசு அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு, இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு. அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. இயேசு அப்பா ஒரு வீட்டை கட்டினா உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு, இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு. ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. இயேசு அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு
நம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்க போகிறேன், உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன். யாருக்கு தெரியுமா? அவரை பின்பற்றின, அவருக்கு துணையா இருந்த, இயேசுவுக்கு பிள்ளைகளாயிருந்த, சீசர்களாயிருந்த, சிநேகிதர்களாயிருந்த இவர்களுக்காக ராஜ்யத்தை கட்ட போகிறேன். இன்னும் அவரை விசுவாசித்திருக்கிற உனக்கு எனக்கும் அப்பா ஒரு பெரிய மாழி வச்சிருக்கிற, கட்டிட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன்னை அழைச்சிட்டு போய் அங்க சேர்க்க, அவரோடு கூட ஆளுகை செய்ய, அவரோடு கூட துதிக்க இயேசு வரப்போகிறார். அதுக்குதான் நான் சொல்லி போனாரு, திரும்ப வருவேன், உங்களை சேர்த்துக் கொள்வேன். யாருக்காக வருகிறார்? அவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளை, சுதந்திரவாளிகளாக இருக்கிற பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வதாக, மனவாட்டியாகிய சபையை சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்னும் கிறிஸ்தவனா இருந்து தம்பாக்கு போட்டுட்டு இருக்கியா? கஞ்சா போட்டுட்டு இருக்கிறியா? ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கிறியா? ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எங்க பாரம்பரியத்தை சொல்லிட்டு இருக்கிறியா? கண்ணா, தப்ப முடியாது. பிள்ளையான உனக்கு இந்த பாக்கியம், உனக்கு இந்த சுதந்திரம், பரலோகம் இல்ல. வாய்ப்பில்லை கண்ணா, வாய்ப்பே இல்லை. பாட வேண்டியதான். ஓடினார்கள் அங்கும் இங்கும், சாடினார்கள் தாகத்தாலே அப்படின்னு சொல்ல வேண்டியதான். வாய்ப்பே இல்லை ராஜா. உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். நித்திய ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். நிரந்தரமான பரலோக ராஜ்யத்தின் பங்காளியை மாற வேண்டும். இயேசுவோடு கூட யுககாலமாய் 100,000 ஆண்டு அரசாட்சிக்கு பங்கு உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று வாஞ்சித்தார். பரலோக நிச்சயம். அந்த வாய்ப்பை தழுவ விடாது. நரகம், மகாவேதனை. அந்த நரக ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள, தேவ கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள இன்னைக்கே தம்பி வந்துருப்பா, இயேசுவோட வந்துரு. பாவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துரு. இயேசு அழைக்கிறார். இயேசப்பா, நம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இளைய குமாரன் கேட்டது போல வந்துருங்க. பாவ சந்தோஷத்தை விட்டு வந்துருங்க. பாவ இன்பத்தை விட்டு வந்துருங்க. இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா ஏசப்பா, தப்பாமல் உன் பாதம் வந்தேனப்பா. போதகர் சொல்லை கேளாமலும் மதியாமலும், போதகர் சொல்லை கேளாமலும்
கேளாமலும் அறியாமலும் சொந்த புத்தி நடந்தது, சொந்த புத்தி நடந்தது. அருமையான சகோதரனே, சகோதரிய, தகப்பனே, தாய், யாராயிருந்தாலும் வந்துரு. உனக்கு தேவை ஏசப்பாவுடைய பிள்ளை என்கிற சுதந்திரம். அப்படி பிள்ளைகளால் சுதந்திரம் இயேசுவின் நாமத்தில் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. 2, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உனக்கு தருவார். உரிமையோடு தைரியமா கேட்கலாம். ஏசப்பா, இந்த அறிவை, இந்த தெளிவை, இந்த உணர்வை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளும்படி ஆண்டவருடைய ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம உலகம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேகர் இருக்கிறாங்க. எல்லாரையும் சந்தித்து வச்சு உம்முடையவர்களாய் மாற்றி ஆசை எல்லா துதி கனம மகிமை அப்ப அவர்களுக்கே செய்யும். இந்த டிவி ஊழியத்தை, நித்திய வெளிச்சம் டிவி ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை தொடர்ந்து நடத்துவதற்குரிய எல்லா சூழல்களும், சூழ்நிலைகளும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். பண்ணுகிற எல்லா கத்திர பிள்ளைகளும் கருத்தாகவும் பொறுப்பாகவும் அக்கறையோடு செயல்படும். ஆண்டவருடைய ஆவியானவர் கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்தி செல்கிற நம்ம சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் மேல் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சேஞ்ச் சித்தாங்க மனிதர்களாய் மாற்று. இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.